பிப்ரவரி மாதம் 3ஆம் திகதி, பொதுக்காலம் 4ஆம் வாரம், திங்கட்கிழமை. முதல் வாசகம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து அருள்வாக்கு. அதிகாரம் 11, இறை வசனங்கள் 32 முதல் 40 முடிய. கிதியோன், பாராக்கு, சிம்சோன், இப்தாரு, தாவீது, சாமுவேல் ஆகியோர் பற்றியும் இறைவாக்கினர் பற்றியும் எடுத்துரைக்க எனக்கு நேரமில்லை. நம்பிக்கையினாலேயே இவர்கள் அரசுகளை வென்றார்கள், நேர்மையாக செயல்பட்டார்கள், கடவுள் வாக்களித்தவற்றை பெற்றார்கள். சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், தீயின் கொடுமையை தணித்தார்கள், வாழ்முனைக்கு தப்பினார்கள், வலுவற்றவராயிருந்தும் வலிமை பெற்றார்கள், போரில் வீரம் காட்டினார்கள், மாற்றார் படைகளை முறியடித்தார்கள். பெண்கள் இறந்த தம் உறவினரை உயிர்த்தெழுந்தவராய் பெற்றுக்கொண்டார்கள். உயிர்த்தெழுந்து சிறப்புறும் பொருட்டு சிலர் விடுதலை பெற மறுத்து வதையுண்டு மடிந்தனர். வேறு சிலர் ஏளனங்களுக்கும் கசையடிகளுக்கும் ஆளாயினர். விலங்கிடப்பட்டு சிறையில் கூட அடைக்கப்பட்டனர். சிலர் கல்லெறியப்பட்டனர், இரண்டாக அறுக்கப்பட்டனர், வாளுக்கு இரையாகி மடிந்தனர். செம்மறியின் தோலையும் வெள்ளாட்டு தோலையும் பொறுத்து கொண்டு அலைந்து திரிந்தனர். வறுமையுற்று வாடினர், துன்புறுத்தப்பட்டனர், கொடுமைக்கு உள்ளாயினர். அவர்களை ஏற்க இவ்வுலகுக்கு தகுதியில்லாமல் போயிற்று. மலைகளிலும் குகைகளிலும் நில வெடிப்புகளிலும் பாலை வெளிகளிலும் அவர்கள் அலைந்து திரிந்தார்கள். இவர்கள் அனைவரும் தம் நம்பிக்கையினாலேயே நற்சான்று பெற்றார்கள். ஆயினும் கடவுள் வாக்களித்ததை அவர்கள் பெறவில்லை. ஏனெனில் நம்மோடு இணைந்துதான் அவர்கள் நிறைவு பெற முடியும் என்பதை கடவுள் கருத்தில் கொண்டு நமக்காக சிறந்த திட்டம் ஒன்றை வகுத்திருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாசகம். தீய ஆவியே இந்த மனிதரை விட்டு போ. மாற்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, வசனங்கள் 1-20 வரை. அக்காலத்தில் இயேசுவும் அவர் சீடரும் கடலுக்கு அக்கரையில் இருந்த கெரசேனர் பகுதிக்கு வந்தார்கள். இயேசு படகை விட்டு இறங்கிய உடனே தீய ஆவி பிடித்த ஒருவர் கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிரே வந்தார். கல்லறைகளே அம்மனிதரின் உறைவிடம். அவரை எவராலும் ஒரு பொழுதும் சங்கிலியால் கூட கட்டி வைக்க முடியவில்லை. ஏனெனில் அவரை பலமுறை விலங்குகளாலும் சங்கிலிகளாலும் கட்டியிருந்தும் அவர் சங்கிலிகளை உடைத்து விலங்குகளை தகர்த்து எறிந்தார். எவராலும் அவரை அடக்க இயலவில்லை. அவர் இரவு பகலாய் எந்நேரமும் கல்லறைகளிலும் மலைகளிலும் கூச்சலிட்டு கொண்டிருந்தார். தம்மையே கற்களால் காயப்படுத்தி வந்தார். அவர் தொலைவில் இருந்து இயேசுவை கண்டு ஓடி வந்து அவரை பணிந்து, இயேசுவே, உன்னத கடவுளின் மகனே, உமக்கு இங்கு என்ன வேலை? கடவுள் மேல் ஆணை, என்னை வதைக்க வேண்டாம் என்று உரத்த குரலில் கத்தினார். ஏனெனில் இயேசு அவரிடம் தீய ஆவியே இந்த மனிதரை விட்டு போ என்று சொல்லியிருந்தார். அவர் அம்மனிதரிடம், உம் பெயர் என்ன என்று கேட்க, அவர், என் பெயர் இலேக்கியோன், ஏனெனில் நாங்கள் பலர் என்று சொல்லி அந்த பகுதியிலிருந்து தங்களை அனுப்பிவிட வேண்டாம் என்று அவரை வருந்தி வேண்டினர். அங்கே மலைப்பகுதியில் பன்றிகள் பெருங்கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன. நாங்கள் அப்பன்றிகளுக்குள் புகும்படி எங்களை அங்கே அனுப்பிவிடும் என்று தீய ஆவிகள் அவரை வேண்டின. அவரும் அவற்றிற்கு அனுமதி கொடுத்தார். பின் தீய ஆவிகள் வெளியேறி பன்றிகளுக்குள் புகுந்தன. ஏறக்குறைய 2000 பன்றிகள் அடங்கிய அந்த கூட்டம் செங்குத்து பாறையிலிருந்து கடலில் பாய்ந்து வீழ்ந்து மூழ்கியது. பன்றிகளை மேய்த்துக் கொண்டிருந்தவர்களோ ஓடிப்போய் நகரிலும் நாட்டுப்புறத்திலும் இதை அறிவித்தார்கள். நடந்தது என்னவென்று பார்க்க மக்கள் வந்தனர். அவர்கள் இயேசுவிடம் வந்தபோது பேய் பிடித்தவர்கள், அதாவது இலேக்கியோன் பிடித்திருந்த அவர்
ஆடை அணிந்து அறிவு தெளிவுடன் அமர்ந்திருப்பதைக் கண்டு அச்சமுற்றார்கள். நடந்ததை பார்த்தவர்கள் பேய் பிடித்தவருக்கும் பன்றிகளுக்கும் நேரிட்டதை அவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் தங்கள் பகுதியை விட்டு போய்விடுமாறு இயேசுவை வேண்டிக் கொண்டார்கள். அவர் படகில் ஏறியதும் பேய் பிடித்தவர்கள் தாமும் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டனர். ஆனால் அவர் அதற்கு இசையாமல் அவரை பார்த்து, உமது வீட்டிற்கு போய் ஆண்டவர் உம்மீது இரக்கம் கொண்டு உமக்கு செய்ததையெல்லாம் உம் உறவினருக்கு அறிவியும் என்றார். அவர் சென்று இயேசு தமக்கு செய்ததையெல்லாம் தெக்கப்பொலி நாட்டில் அறிவித்து வந்தார். அனைவரும் வியப்புற்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமானவர்களே, இறைவனில் நாம் நம்பிக்கை கொள்ளும் போது நம்மில் இரு காரியங்கள் நிகழ ஆரம்பிக்கின்றன. ஒன்று, நம்பிக்கையின் பலனாக சில அருள் கொடைகளை இறைவனிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்கின்றோம். இரண்டாவதாக, அதே நம்பிக்கையின் பொருட்டு நாம் துன்புறவும் வேண்டியிருக்கிறது. இவை இரண்டையும் பட்டியலிடுவதே இன்றைய முதல் வாசகம். எபிரேய நூலாசிரியர் கடவுளின் நம்பிக்கை கொண்டவர்கள் என்னென்ன நலன்களை பெற்றுக்கொண்டார்கள் என்பதை பட்டியலிடுகின்றார். நம்பிக்கையினாலேயே இவர்கள் அரசுகளை வென்றார்கள், நேர்மையாக செயல்பட்டார்கள், கடவுள் வாக்களித்ததை பெற்றார்கள், சிங்கத்தின் வாய்களை அடைத்தார்கள், தீயின் கொடுமையை தணித்தார்கள், வாழ்முனைக்கு தப்பினார்கள், வலுவற்றவராக இருந்தும் வலிமை பெற்றார்கள், போரில் வீரம் காட்டினார்கள், மாற்றார் படைகளை முறியடித்தார்கள், பெண்கள் இறந்த தம் உறவினரை உயிர்த்து இழந்தவர்களாக பெற்றுக்கொண்டார்கள் என்றெல்லாம் பட்டியலிடுகின்றார். இரண்டாவதாக, இதே நம்பிக்கையின் காரணமாக அவர்கள் எவ்வாறெல்லாம் வேதனை அனுபவித்தார்கள் என்பதையும் பட்டியலிடுகின்றார். உயிர்த்து இழந்து சிறப்புறும் பொருட்டு சிலர் விடுதலை பெற மறுத்து வதையுண்டு மடிந்தனர். வேறு சிலர் ஏளனங்களுக்கும் கசையடிகளுக்கும் ஆளாயினர். விலங்கிடப்பட்டு சிறையில் கூட அடைக்கப்பட்டனர். சிலர் கல்லெறிபட்டனர், இரண்டாக அறுக்கப்பட்டனர், வாளுக்கு இரையாகி மடிந்தனர். செம்மறியின் தோலையும் வெள்ளாட்டு தோலையும் போர்த்து கொண்டு அலைந்து தெரிந்தனர். வறுமையுற்று வாடினர், துன்புறுத்தப்பட்டனர், கொடுமைக்கு உள்ளாயினர். அவர்களை ஏற்க இவ்வுலகிற்கு தகுதியில்லாமல் போயிற்று. மலைகளிலும் குகைகளிலும் நில வெடிப்புகளிலும் பாலை வெளிகளிலும் அவர்கள் அலைந்து தெரிந்தார்கள் என்று எழுதுகின்றார். முக்கியமாக தொடக்க கிறிஸ்தவர்கள் தங்களது நம்பிக்கையின் பொருட்டு எவ்வாறு துன்பப்பட்டார்கள் என்பதைத்தான் இங்கு எபிரேய நூலாசிரியர் சுட்டிக்காட்டுகிறார். திருத்தூதர் பணி நூலானது மேற்கூறிய இரண்டு காரியங்களுக்குமான மிகச்சிறந்த சான்றாக விளங்குகிறது. ஒரு பக்கம் திருத்தூதர்கள், முக்கியமாக பேதுருவும் பவுலும், கடவுள் மீது தாங்கள் கொண்ட நம்பிக்கையின் காரணமாக பல அற்புதமான காரியங்களை செய்தனர். முடவரை நடக்கச் செய்தனர். 3:1-10 முடிய. உடல் நலமற்றோரை குணமாக்கியதோடு தீ ஆவிகளால் இன்னலுற்றோருக்கு விடுதலை கொடுத்தனர். திருத்தூதர் பணி 5:16. துன்புறுத்தப்பட்ட வேளையில் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருந்தார்கள். திருத்தூதர் பணி 5:41. இறந்தவர்களையும் உயிர்ப்பித்தனர். திருத்தூதர் பணி 9:40. அதே வேளையில் இயேசுவின் மீது கொண்ட நம்பிக்கையின் காரணமாக அவர்கள் மிகுதியான துன்பங்களையும் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. யூத தலைமைச் சங்கத்தால் இவர்களை கேள்விக்குட்படுத்தினர். திருத்தூதர் பணி 4:7. அவர்களால் அச்சுறுத்தப்படுத்தப்பட்டார்கள். திருத்தூதர் பணி 4:21. கைது செய்யப்பட்டனர். திருத்தூதர் பணி 4:18. நைய புடைக்கப்பட்டனர். திருத்தூதர் பணி 5:40. கல்லால் எறியப்பட்டனர். அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி ஜான் கென்னடியின் தாயார் ரோஸ் கென்னடி. கத்தோலிக்கரான இவர் இறை நம்பிக்கைக்கு சிறந்த முன்மாதிரியாக இருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. அவருக்கு 3 மகன்களும் ஒரு மகளும் இருந்தனர். இவரது மகன் ஜான் கென்னடி ஜனாதிபதியாகி சமத்துவத்திற்காக உழைத்ததற்காக சுட்டுக் கொல்லப்பட்டார். அவருக்கு பிறகு அரசியல் ஈடுபட்டு தேர்தலில் போட்டியிட்ட அவரது தம்பி ராபர்ட் கென்னடியும் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவரது ஒரே மகளும் மனநலம் பாதிக்கப்பட்டவராக இருந்தார். இப்படிப்பட்ட வேதனையான குடும்ப பின்னணியை கொண்டிருந்தாலும் ரோஸ் கென்னடி ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு ஆலயத்திற்கு செல்வதையோ பங்கில் ஈடுபாட்டோடு உழைப்பதையோ ஒருபோதும் விட்டுவிடவில்லை.
இது குறித்து ஒரு முறை அவரிடம் கேட்டபோது அவர் கொடுத்த பதில் இதுதான்: பல்வேறுபட்ட மோசமான நிகழ்வுகளுக்கு பின்பும் நான் நம்பிக்கையோடு இருப்பதற்கான காரணம், நான் தினம்தோறும் சொல்லும், ஆண்டவரே, உம்மில் நான் கொண்டுள்ள நம்பிக்கையை தவிர அனைத்தையும் நீர் எடுத்துக்கொள்ளும் என்ற ஜெபம்தான். இத்தகைய நம்பிக்கை, வாழ்க்கையில் எவ்வளவுதான் துன்பங்களும் வேதனைகளும் இருந்தாலும் அவற்றிற்கு மத்தியிலும் இறைவனை பற்றிக் கொள்ளக்கூடிய நம்பிக்கை நம்மிடம் இருக்கிறதா என்ற கேள்வியைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு முன்பாக வைக்கின்றது. ஜெபம். இறைவா, உம்மீதான எம் நம்பிக்கை இன்றைய வாழ்விற்கு உரத்தையும் ஊக்கத்தையும் தரட்டும். ஆமேன். No
தோறும் உம்